ரவுண்ட் நெக்ல எப்படி பார்டர் வைக்கணும்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் 3 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியல. ஓகே, இப்போ இந்த சைடு வரும்போது 1/2 இன்ச் பிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த சைடு வரும்போது ஒரு சேஞ்ச் வரும். அதை என்னங்கிறத என்னால் டீட்டெயிலாக கொடுக்க முடியல. அது என்னங்கிறத பார்க்கலாமா? அந்த வீடியோவோட லிங்க்கையும் கீழே அட்டாச் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் நம்ம ஆல்ரெடி ஃப்ளீட் எடுத்து அடிச்சிட்டோமா? இப்போ இந்த சைடு வரும்போது இப்படி அடிச்சுட்டே வரணும். வரும்போது இப்போ இங்கே நான் 1/2 இன்ச் உள்ள கொடுத்துருக்கேன்னா இந்த இடத்துலயும் 1/2 இன்ச்சே உட்காருமா? கிடையாது. டீட்டெயிலாக இப்போ பக்கத்தில் காமிக்கிட்டா பார்க்கலாமா? இப்போ இங்க 1/2 இன்ச் உள்ள விட்டுருக்கேன்ல, இது இந்த 3/4 இன்ச் பார்டர். இதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே இந்த ரவுண்டோட அகலம் வந்து விரியுதுல்ல, அப்போ விரியும் போது இங்க 1/2 இன்ச்சே உள்ள இருக்காது. அப்படியே விரிஞ்சு 0.2ஆவோ 0.1ஆவோ தான் இந்த இடத்துல இந்த ஃப்ளீட்டுக்குள்ள உட்காரும். ஓகே, இப்போ இந்த ஃப்ளீட் கிட்ட ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே லைட்டா டர்ன் பண்ணி அதில் ஒரு ஸ்டிச் போடுறேன். இப்போ ரிவர்ஸ் ஸ்டிச் போகும்போது நான் முன்னால ஸ்டிச் கொண்டு வந்தேன்ல, அது வழியாவே தான் லைனா போகணும். அதை விட்டு அங்கிட்டு இங்கிட்டு கசகசான்லாம் போடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் இதை பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு விரிஞ்சு உட்காந்துருக்கா. இப்போ இந்த ஃப்ளீட்டாவது 0.1 தான், 0.1 இருக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நல்லா இப்படி வந்துருச்சு. 0.1 கூட கிடையாது. இங்கே தான் ஃப்ளீட் இருக்கு. இந்த ரவுண்டு இந்த ஸ்டிச் வர இடத்துல சுத்தமாக இல்லவே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? இப்படியே வரமா வந்துட்டு இப்போ இந்த இடம் உட்காந்துருச்சா, அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கிற ஃப்ளீட்டு கரெக்டாக உட்காரும். அகைன் இப்படியே டர்ன் பண்ணிட்டு அது மேலே ஒரு ஸ்டிச் போடணும். இப்படியே ரிவர்ஸ் போய் அதை எங்கே தையல் ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துல அந்த பார்டர் மேலேயே எட்ஜில் உட்கார வைக்கணும். ஓகே, இப்போது நம்ம பார்டர் கலர்லேயே நூல் போட்டோம்னா தான் அந்த பார்டரு நம்ம இந்த மாதிரி தையல் கொடுத்தது அதெல்லாமே தெரியாது. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். நெக்ஸ்ட்டுக்கு போகும்போது இந்த இடத்துல எனக்கு ரவுண்டு கம்மியாக தான் இருக்குது இல்லையா, அதனால இது ஒரு 0.2வா பார்டரு உள்ளே உட்காரு, அந்த ஃப்ளீட்டு உள்ளே உட்காருது. அதே மாதிரி தான் அடிக்கணும். ஃபுல்லாக அடிச்சுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், அடிச்சு முடிச்சிட்டேன். இந்த பார்டர் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? ஸ்டிச் எல்லாம் ரொம்ப அசிங்கமாக தெரியாமல் நீட்டாக இருக்கா? என்னன்னா இந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்த ஃப்ளீட்டு இந்த இடத்துல வளைஞ்சு கொடுக்கும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, ஃப்ரண்ட் நெக் அடிச்சதுக்கு அப்புறம் பிளவுஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ரவுண்டா உட்காராம இப்படி வி மாதிரி போயிருது அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத லாங் வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்பதான் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன், லாங் வீடியோ கொடுக்குறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.